ரெக்கார்டிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويخفضوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே வாரந்தோறும் நிகழக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். இன்றைய தினம் ஆண்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கம் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறியிருக்கக்கூடிய உபதேசங்களை இன்றைய தினம் நமக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்ள இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளி இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவன் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தீர்வுகளை வழங்கியிருக்கின்றான். நாம் தான் அதை பார்த்து படித்து விளங்கி அதன் அடிப்படையில செயல்பட வேண்டும். உலக விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நாம இப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுல ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷன் அங்க இருக்கத்தான் செய்கின்றது. பள்ளிக்கூடத்துல முத சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கத்துடைய பள்ளிக்கூடம் இருக்குது, பிரைவேட் இருக்குது, மெட்ரிக் இருக்கு, சிபிஎஸ்சி இருக்கு, என்னென்ன இதெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நம்ம இந்த உலகத்துல அதற்கு பிறகு நம்முடைய படிப்பு, வேலை, திருமணம், உணவு, உடை, ட்ரெஸ் வாங்க போறோம். போன உடனே நம்ம சைஸ் 17 ஒரு சட்டை கொடுன்னு வாங்கி போட்டு வந்துடுறோமா? அங்க முதல்ல எத்தனை சட்டை இருக்கு எல்லாத்தையும் பார்த்து அதுல நமக்கு பிடிச்சதை பார்த்து அதை இருந்தாலும் பிராண்ட் டு பிராண்ட் நம்பர் போறோம். அதெல்லாம் எவ்வளவு நம்ம பெர்ஃபெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தப்பு கிடையாது, அப்படிதான் செய்யணும். ஆனா மார்க்கம் என்று விடும்போது மட்டும் அது யார் சொன்னாலும் அதை நான் மார்க்கமாக ஏற்றுக்கொள்வதோ அல்லது ஏதோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும் என்று திருப்தி பட்டுக் கொள்வதோ, எனக்கு 4 சூறா தெரியும், இதை வச்சு நான் காலத்தை ஓட்டிக்கிறேன், இது எப்படி ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாகும்? ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பளத்துல இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், இதை விட நம்ம அதிகமா சம்பளம் வாங்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன மேற்படிப்பு படிக்கணும், அல்லது என்ன நம்ம இந்த வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உலக விஷயங்கள் எப்படி முன்னேறுகின்றோமோ அதே போல மார்க்க விஷயங்களிலும் முன்னேறுவதற்கு தான் இது போன்ற அமர்வுகள். இந்த அமர்வுகள் உங்களுடைய சிந்தனையை தூண்ட வேண்டும். ஒரு விஷயத்தில் நேற்று வரை இருந்த அறிவு இன்று இந்த ஒரு அமர்வில் கலந்து கொண்டால் நாளை அதுல ஒரு மாற்றம் இருக்கணும். நேற்று வரை நீங்கள் செய்த ஒரு அமல் இந்த அமர்வுக்கு பிறகு நாளை உங்களுடைய அமலில் ஒரு படி அதிகமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா இதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. சாப்பிடுறோம், எதுக்கு சாப்பிடுறோம்? எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. ஒரு உணவு, நல்ல உணவு சாப்பிடுறீங்க, பசியே அடங்கல, தூக்கிட்டு போப்பா இங்க இருந்து, இதோ நான் 4 இட்லி சாப்பிட்டு தூங்கிடுறேன். திருப்தி அடைய வேண்டும் மனிதன். அப்போ ஒரு உணவு உண்கிறோம் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. ஆடை அணிகிறோம் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதும் ஒரு நோக்கத்திற்காக தான் வாழ்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வீணுக்காக படைக்கவில்லை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு மிக அதிகமாக அவன் போதிக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று ஒழுக்கம். அப்ப இந்த ஒழுக்கம் என்பது பெண்களிடத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தலைப்புல நாம போன வாரம் பார்த்தோம். அப்ப இந்த வாரம் ஆண்களுக்கும் அந்த ஒழுக்கம் மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்ல அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, வித்தியாசம் இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? இருக்குன்னு சொல்லுது, இல்லைன்னு சொல்லுது. என்ன ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க அப்படிங்க. ஆனா இஸ்லாம் என்ன செய்கிறதுன்னு கேட்டால், எந்த இடத்தில் வித்தியாசம் இருக்கிறதோ அது வித்தியாசம் தான். ஏன்னா அது மாற்ற முடியாது. ஆண் என்பது வேறு, பெண் என்பது வேறு. இஸ்லாம் ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்லவே இல்லை. ரெண்டும் வெவ்வேறு விதமான இறைவனுடைய படைப்புகள். அப்ப ஒன்றோடு ஒன்று ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அங்கே சில ஒழுக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதே போல கற்பு என்பது
ஒரு மனிதனுக்கு உயிரை விட மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. அப்ப இந்த கற்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஆண்கள் கற்பை பத்தி பேச மாட்டாங்க. கற்புனா அது ஏதோ பெண்ணுக்கு மட்டும் உரியது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது, கற்பு என்பது ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அப்போ மூமின்களாக இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து அல்லாஹ் எப்படி உபதேசம் செய்கின்றானோ அதே போல ஆண்களையும் அழைத்து உபதேசம் செய்யுங்கள். நபியை நீங்கள் வந்து சொல்லுங்கள், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் இடத்திலே சொல்லுங்கள். குல்லில் முஃமினீன, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடத்திலே வந்து சொல்லுங்கள். யகுத்து மின் அபுசாரிஹிம், அவர்கள் தன்னுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளும்படி. அப்ப எல்லா தீமைகளுக்கும் முதல் காரணம் வந்து பார்வை. இங்கதான் ஸ்டார்டிங். அப்ப இதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய வெட்கத்தலங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுவே மிக தூய்மையானதாக இருக்கும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு என்ன செய்கின்றான், உபதேசம் வந்து செய்கின்றான். இன்னல்லாக கபீரும் பிமா யஸ்னவூன், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். நாம வந்து சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு, வேற ஒண்ணுன்னா இதெல்லாம் இந்த உலகத்துல வேணா நம்ம வந்து மறைச்சிடலாம், அல்லது குறிப்பிட்ட நபர்களுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு இப்ப ஊர்ல இருக்கிறாங்க நம்முடைய பெற்றோரோ மனைவி மக்களோ, நீங்க செய்யறது நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வை அஞ்சியவனாக ஒரு மனிதன் ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவன் எல்லா விஷயங்களிலும் பண்புள்ளவனாக ஒழுக்கமுடையவனாக அவன் ஆகிவிடுகின்றான். அப்ப நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ் மொழிகளிலேயே பல்வேறு பழமொழிகள் வந்து இருக்கின்றன. அந்த பழமொழிகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண் என்று சொன்னால் அவன் வந்து ஈரமான துணி மாதிரி, பெண் என்று சொன்னால் கிழிந்த துணி மாதிரி என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அதுக்கு அர்த்தம்? இப்போ ஒரு ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுருக்க, இந்த துணி இது எத்தனை வாட்டி ஈரமாச்சு எத்தனை வாட்டி காஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இதுதான் ஆண். ஆனா பெண் என்று சொன்னா கிழிஞ்ச மாதிரி, அது தச்சா கிழிஞ்சதும் தெரியும், தச்சதும் தெரியும் அப்படின்னு சொல்லி பெண்ணுடைய கற்பை வந்து உயர்த்தியும் ஆணுடைய கற்பை சர்வ சாதாரணமாகவும் சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணாக இருந்தாலும் அவங்களுக்கும் கற்புண்டு, ஒழுக்கம் வேண்டும். பெண்களாக இருந்தால் அவர்களுக்கும் கற்புண்டு, அவர்களுக்கும் வந்து ஒழுக்கம் வந்து கண்டிப்பாக வேண்டும். ஆகவே ஒழுக்கம் என்பது இஸ்லாத்தில் உயிரினும் ஓம்பப்படுகின்றது. தமிழ் மொழியில ஒரு குறள் இருக்கிறது, சொல்லப்படுகின்றது. ஆனா அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஒரு பெரிய ஒரு வந்து ஒரு புத்தகம் இருக்குது, அது வந்து திருக்குறள், உலக வேதம், அது இதுன்னு சொல்றாங்க. அது வந்து இது செய்யணும் அதை செய்யணுங்கிறாங்க. அப்ப இந்த திருக்குறள் போதிக்கின்ற அடிப்படையில வந்து இன்னைக்கு நீதிமன்றங்களை தீர்ப்பு வழங்குறாங்க. கல்யாணம் பண்ணாம ஆணும் பெண்ணும் கலந்து இருக்கலாங்கிறாங்க, ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த திருக்குறள் அனுமதிக்கிறதால கிடையாது. திருக்குறள் என்ன செய்யுது, ஒழுக்கமாக வாழுங்கள் தான் சொல்லுது. அப்ப திருக்குறளை வந்து நீங்க போற்றக்கூடிய நீங்கள் அதனுடைய கருத்துக்களை வந்து உள்வாங்கி அதன் அடிப்படையில வாழ்க்கையை வந்து அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்கள் என்று சொன்னால் அவனுடைய ஒழுக்கம் அவனுடைய ஆடையில இருக்கணும், அவனுடைய பழகும் முறையில இருக்கணும், அவனுடைய பார்வையில கட்டுப்பாடு இருக்கணும். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது ஆண் என்பவன் ஒரு குடும்பத்துக்கு தலைவன் ஆகிறான். அப்போ ஒரு குடும்பத்துக்கு தலைவன் ஆகிறான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து ஒரு சமுதாயம். ஒரு குடும்பம் என்பது ஒரு சமுதாயம், ஒரு பாரம்பரியம். அவனுடைய பெயரிலே வரக்கூடிய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்று அவனுடைய குடும்பம் காலாகாலத்திற்கும் வந்து பேசப்படும். எல்லாருடைய குடும்பங்களும் பேசப்பட்டு இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ தலைமுறையினரை உலகம் வந்து என்ன செய்கின்றது, வியந்து பார்க்கின்றது, திரும்பி பார்க்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது பெருமையோடு பார்க்கக்கூடிய குடும்பங்களும் இருக்கின்றன, இகழ்ந்து பார்க்கக்கூடிய குடும்பங்களும் இருக்கின்றன. அப்ப நம்முடைய குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும், நம்முடைய பாரம்பரியம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசுதுன்னு சொன்னா அதுக்கு வந்து யார் காரணம்? ஒரு அறிஞர் கூறினால் குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசாது, மாறாக கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசும். அப்ப எது கேக்குதோ அதைத்தான் சொல்லும். ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்நாள்ல கெட்ட வார்த்தைய கேட்கவே இல்லை, எப்படி பேசும்? பேச மாட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் இடத்துல கெட்ட வார்த்தை என்பது ஒரு சாரார் இடத்துல சர்வ சாதாரணமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம். சில மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய தரம் எப்படி இருக்கும்னா நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, திருட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த கஷ்டப்பட்டு உழைத்த காசை கொண்டு போய் சாயந்தரம் ஆனிச்சுன்னா சாராய கடையில கொடுத்து தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேசக்கூடிய பேச்சு இருக்கின்றதே, அதற்கும் ஒழுக்கத்திற்கும், அதற்கும் பண்பாட்டிற்கும், அதற்கும் ஒரு குடும்ப பாரம்பரியத்திற்கும் முனையளவும் சம்பந்தம் இருக்கின்றது. அந்த அளவிற்கு என்ன செய்வாங்க, சர்வ சாதாரணமா கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொள்வாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே அறிந்தோ அறியாமலோ ஒரு கெட்ட வார்த்தையும் பேசியவர் அல்ல. இப்படிப்பட்ட நபரை அல்லாஹ் நமக்கு தூதராக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்ப சஹாபாக்கள் அறியாமையில் ஒரு சில கெட்ட வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை திரும்ப நபிசலாம் சொல்லும்போது நபிசலாம் தடுத்துருவாங்க. அவர் ஒரு முறை சொன்னார், கெட்ட வார்த்தை சொன்னார்னு மட்டும் சொல்லுங்களே தவிர அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவன் ஒரு வாட்டி சொல்லியிருப்பான், அவன் அதை சொன்னான்னு நான் 10 வாட்டி சொன்னா அந்த வார்த்தை நானும் 10 வாட்டி நம்ம அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள்
நம்முடைய வாயில வந்துடும். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கெட்ட வார்த்தைகள் என்பது நம்முடைய உள்ளத்துல பதிஞ்சிருக்குன்னு சொன்னா வரும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவனை தவிர இந்த கெட்ட வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு பாதிக்கப்பட்டவன் வந்துடும். அவனை தவிர இந்த கெட்ட வார்த்தைகளை உச்சரிப்பதில் உங்கள் யாருக்கும் அனுமதி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை தடை செய்கின்றாங்க. ஆகவே எனதருமை சகோதரர்களே, நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்துதான் பழகிதான் அவங்க என்ன செய்வாங்க, எதிர்காலத்துல எல்லாருக்கும் எங்கதான் அவங்க வெளியில போய் என்னதான் பார்த்தாலும் ஒரு குழந்தைக்கு அவனுடைய தந்தை தான் அவனுக்கு ரோல் மாடல். அப்ப நம்முடைய குழந்தைகள் ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கின்றீர்களோ அதெல்லாம் உங்களிடத்துல இருக்க வேண்டும். எப்படி ஒரு பொருளை தயாரிக்கிறது, முதல்ல ஒரு டையை தயாரிப்போம், அச்சு, ஒரு அச்சை தயாரிச்சு அதுல வார்த்தோம்னா அதுல நீங்க அந்த பொம்மைக்கு 6 விரல் வச்சீங்கன்னா வார்த்தை எடுத்து 6 விரல் தான் வரும். அப்போ வார்க்கும் பொழுது நீங்க சரியான முறையில அந்த அச்சை வார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம சரியாக இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகள் சரியாக இருப்பாங்க. ஆகவே சிறந்த ஒரு சமுதாயமாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இஸ்லாத்தில் தேர்ந்தெடுத்து இருக்கின்றான். அப்ப நாங்க முஸ்லிம்களா இருக்கிறோம்னு சொன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உலகம் முழுவதும் இணை வைப்பு என்ற மிகப்பெரிய பாவத்திலே மூழ்கி இருக்கும் பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறான் என்று சொன்னால் அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதை வேதமாக வழங்கி இருக்கின்றானோ அந்த வேதம் என்னவெல்லாம் நமக்கு உபதேசம் செய்கின்றதோ அந்த உபதேசத்தை ஒன்று கூட விட்டு விடாமல் நம்மால் முடிந்த அளவு நம்மை அதை பின்பற்ற வேண்டும், அதை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரத்து நூர், நான் இப்ப இந்த ஓதிய வசனம் இருக்கின்றது 24வது அத்தியாயம் 30வது வசனம். அப்ப அதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா 27, 28, 29 ஆகிய வசனங்களிலும் ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்ம எல்லாம் சர்வ சாதாரணமா நினைக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சட்டமாக்குகின்றான். என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, 27வது வசனம், 24வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய வீடுகள் அல்லாத பிறருடைய வீடுகளில் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுக்கு சலாம் கூறி அவரிடத்தில் அனுமதி பெறாமல் நுழையாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் விசுவாசம் கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவன் அல்லாத அவன் பிற வீடுகளிலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் அனுமதி பெற வேண்டும், அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அதுவரை நீங்கள் அந்த வீட்டிலே நுழையாதீர்கள். சல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த குடும்பத்தாருக்கு அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லாம நீங்க உள்ளே நுழையாதீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர்கிட்ட இந்த தவறான பழக்கம் சில வீட்டுல நேரா உள்ள போயிடுவாங்க. அது எவ்வளவு நமக்கு நெருக்கமானவர்களாக வீடாக இருந்தாலும் நம்ம உள்ளே போகக்கூடாது, அவர்களிடத்துல அனுமதி பெற வேண்டும். இந்த அனுமதி பெறக்கூடிய விஷயத்தை எல்லாம் சொல்லிவிட்டு தாலிக கைருல் லக்கும், இது உங்களுக்கு மிகவும் சிறந்தது இல்ல, அல்லக்கும் ததக்கரும், இந்த விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சு செயல்பட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்குங்கிறாங்க. தாலிக்கும் கைருல் லக்கும் இல்ல அல்லக்கும் ததக்கரும், இதை நினைவுல வச்சு செயல்படுத்தணும். ஒரு வாட்டி செஞ்சேன், ஒரு வாட்டி மறந்துட்டேன், ஆமா குர்ஆன்ல படிச்சிருந்தேன், ஆனா இந்த நேரத்துல எனக்கு மறந்து போச்சு அப்படிம்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இது அப்படி மறக்கக்கூடிய விஷயம் இல்ல, இது நினைவில் வைத்து செயல்படக்கூடிய விஷயம். ஆகவே இதை நீங்கள் நினைவில் வைத்து செயல்படுத்தினால் உங்களுக்கு இது சிறந்ததாக இருக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த வசனத்தை தெரியாமல், கேட்காமல், படிக்காமல், பார்க்காமல் எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறதுக்கு இன்னைக்கும் வாய்ப்பு இருக்கு. இருக்குதா இல்லையா? என்ன காரணம்? இந்த வசனங்களை அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய இடம் தான் ஜும்மா மேடைகள். ஜும்மா அன்னைக்கு பாருங்க, ஒரு சிலர் ஐவேளை தொழுகையில கொஞ்சம் பாராமுகமா இருந்தாலும், தொழாம இருந்தாலும் ஜும்மா அன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வந்துருவோம். அப்ப ஜும்மா அன்னைக்கு வரும் பொழுது நீங்க இப்படிப்பட்ட அந்த வசனங்களை இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க கேட்பாங்க. கண்ணை மூடலாம், வாயை மூடலாம், காதை மூட முடியாதுல்ல. இவன் காதை மூடிட்டு உட்காந்துருக்கான்னு யாரையும் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் தஆலா அப்படிதான் படைச்சிருக்கின்றான். அப்ப நம்ம பேசுறது அவங்க காதுல விழுந்துரும். அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒருவருடைய காதிலே விழுந்தால் அது உள்ளத்தை ஈர்க்கும், அதுக்கு தன்மை இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகிறான் என்ற ஒரு வசனத்தை சொன்னால் அதை நீங்க ஒரு முறை கேட்டா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்கவே முடியாது. அதனாலதான் குர்ஆன் என்பதை கேட்டால் அவங்க அதன்பால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று சொல்லி யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆனை செவியேற்பதிலிருந்து தங்களுடைய சமுதாயத்தை தடுத்துக் கொண்டார்களா? தஸ்மவு ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் செவி ஏற்காதீர்கள் என்று தடுத்து விட்டு நிறுத்தினாங்க. ஏன்? குர்ஆன் என்பது அப்படி மக்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அது மிக மிக உயர்ந்த உபதேசங்களை மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மனிதர்கள்ல இன்னைக்கு எத்தனையோ பேர் கவிஞர்களாக இருந்தார்கள், அறிஞர்களாக இருந்தார்கள், தத்துவ மேதைகளாக இருந்தார்கள் சொல்லி எத்தனையோ தத்துவங்கள் எழுதி வச்சிருக்கான். நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல 52 ஓட்டா இருக்கும். அதுல எத்தனையோ வாழ்க்கைக்கு தேவையில்லாத இருக்கும். இல்லாட்டி அந்த காலத்துக்கு பொருந்தி இருக்கும், இந்த காலத்துக்கு பொருந்தாமல் போயிடும்.
ஆனா குரானை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பாருங்க எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கின்றான். அப்ப அழைக்கும் பொழுது உங்களை எப்படி அழைக்கின்றது இந்த குரான்? உங்களுடைய நம்பிக்கையை பறைசாற்றி உங்களை இனம் கண்டு அழைக்கின்றது. எப்படி இப்போ வந்து ஒரு ராணுவத்துல வந்து எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா, வீரர்களே என்று கூப்பிடுறாருன்னு வச்சுங்க. அது அவங்க அந்த நேத்து வரைக்கும் அவன் வீரன் கிடையாது. நேத்து வரைக்கும் அவன் ஒரு சாதாரண ஒரு பட்டதாரியாக, ஒரு இளைஞனாக, ஒரு படித்தவனாக இருக்கின்றான். ஒரு பயிற்சி எல்லாம் எடுத்து ராணுவ வீரனா அவன் மாறும் பொழுது, அவனை ராணுவ வீரர்களே என்று ஒரு அதிகாரி அழைக்கும் பொழுது, அவனுக்குள் ஒரு பெருமிதம். நம்மள ஒரு வீரன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் தோன்றித்தனமாக இறைவனை வணங்கியும் வணங்காமலும், தெரிந்தும் தெரியாமலும், பாவம் செய்து கொண்டும் செய்யாமலும், இப்படி ஏனோ தானோ என்று தனக்கு வந்து தோன்றியதெல்லாம் செய்து கொண்டு, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று கிடைத்ததெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்த ஒரு கூட்டம், அதிலிருந்து தெளிவு பெற்று அல்லாஹ் ஒருவன் என்று ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணியத்தோடு அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு. திருக்குர்ஆனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நிறைய வசனங்களை அல்லாஹ் சொல்லும்பொழுது இவ்வாறு அழைத்து சொல்லுகின்றான். அதுல நான் இருக்கிறேன். நீங்க இருக்கிறீங்க. இந்த உலகம் உள்ள வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை விசுவாசியும் அந்த வசனத்துக்குள் கட்டுப்பட்டவர்கள். அந்த அழைப்புக்குள் உட்பட்டவர்கள். யா அய்யுஹல்லதீம் ஆமனு லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தக்தஸ்னிசு. அவர்களிடத்தில் நீங்கள் அனுமதி பெறும் வரை, அவர்களிடத்தில் நீங்கள் சலாம் சொல்லும் வரை, அவங்களுடைய இல்லத்திலே நீங்கள் நுழைய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய அழகான ஒரு உபதேசம். இது ஒரு மனிதனுடைய எல்லா ஒழுக்கத்திற்கும் இது ஒரு துவக்கமாக இருக்கின்றது. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வந்து அதுல 28, 29 ஆகிய வசனங்களிலும் இது சம்பந்தமாகவே தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபதேசம் வந்து செய்கின்றான். ஆனால் அங்கு நீங்கள் எவரையும் காணவில்லை என்று சொன்னால், ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க யாருமே வந்து இல்ல. அல்லது அங்க வந்து நீங்க வந்து அனுமதி வந்து கேட்கிறீங்க, அல்லது அனுமதி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அனுமதி கிடைக்காத வரை நீங்க நுழையாதீங்க. யாருங்கள நான் போனேன். அனுமதி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் வந்து இங்கே நுழையாதீர்கள். நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் திரும்ப செல்லி விடுங்கள். ஒரு வீட்டுக்கு வந்து போறோம். நண்பருடைய ஒரு வீடாக இருக்கலாம், உறவினருடைய வீடா இருக்கலாம். அங்க நம்ம சந்திக்க போறக்கூடிய நபர் வந்து இல்லைன்னு சொன்னா, நீங்க அங்க போய் கதவை தட்டினாலும் சலாம் சொன்னாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து வந்துடணும். எங்க போனார், ஏது போனார் என்ற தேவையற்ற அங்க அதிகபட்சமான பேச்சுக்களை வந்து பேசுவதோ, அல்லது அவங்க உள்ள இருந்து கொண்டே நீங்க பெல் அடிச்சதுக்கு வந்து கதவு திறக்கவில்லை, உள்ள சத்தம் வருது, பெல் அடிக்கிற கதவு திறக்கல அப்படின்னா என்ன? நமக்கு அனுமதி இல்லைன்னு அர்த்தம். நம்ம வந்துடணும். அதுதான் வந்து மார்க்கம் வந்து சொல்லுகின்றது. உங்களுக்கு அங்கே அனுமதி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அங்கே நுழையாதீர்கள். உங்களை திரும்பச் செல்லுங்கள் என்று கூறப்பட்டால் உடனே வந்து திரும்பி விடுங்கள். இதுவே தூய்மையான நடைமுறையாகும் அல்லாஹ் சொல்றான். இது ஒரு தூய்மையான நடைமுறை. இதுல வந்து நாம வந்து கோவித்துக் கொள்வதற்கோ, வருத்தப்படுவதற்கோ ஒண்ணுமில்ல. நமக்கு உற்ற ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு போறோம். சகோதரன் வீட்டுல இல்ல. அவங்க மனைவி மட்டும் இருக்காங்க. போய் வந்து கேட்டா அவங்க வீட்டுல இல்லைன்னா வந்துரணும். முடியும். அவர்தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. அவருடைய மனைவியா பார்க்க போறீங்க? கிடையாது இல்லையா? அப்ப அவர பார்க்க போறோம். குறிப்பிட்ட நபர் வீட்டுல இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அங்கிருந்து நீங்கள் வந்து வந்து விட வேண்டும். இத சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? இதுதான் உங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சிறந்தது என்று சொல்லுகின்றானோ, அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காட்டுகின்றான். வல்லாஹு பிமா தஅமலூன். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? என்ன எண்ணுகின்றீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய சட்டம் என்று ஒன்று சொல்லப்படுது. எப்படி நம்ம ஒரு வாகனத்தை ஓட்டுகின்றோம்? ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தாத அப்படின்னா போர்டை பார்க்கிறோம். ஏன் நிறுத்துறது இல்ல? அந்த சட்டத்தை மதிக்கின்றோம். அப்ப இறைவனுடைய சட்டங்கள் என்பது மதிப்பதற்கு தகுதியானவை, உகந்தவை. இன்னும் வந்து இறைவனுடைய சட்டங்களை கண்டிப்பாக நாம வந்து பேண வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சட்டங்களை சொல்லிவிட்டு தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரம்புகளாகும். இது ஒரு பவுண்டரி. அதை நீங்க வந்து கிராஸ் பண்ணாதீங்க. வலா தஅதுஹா, அதை நீங்கள் கிராஸ் பண்ணாதீங்க, அதை கடக்காதீங்க என்றெல்லாம் அல்லாஹ் உபதேசம் செய்கிறான் என்று சொன்னால், ஒரு ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனிடத்திலே உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில நடைமுறைகளை நாம பேணித்தான் ஆகணும். சுத்தமாக இருக்கணும்னு சொன்னா அதுக்கு சில நடைமுறைகளை பேணாதான் சுத்தமாக இருக்க முடியும். நீங்க போய் சாக்கடையில போய் விழுந்துட்டு நான் சுத்தமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்ப நீங்க அதுல இருந்து நீங்க தான் உங்களை வந்து பாதுகாக்கணும். மழை பெய்யும் போது நம்ம போகும்போது என்ன செய்றோம்? ஒரு வாகனம் வந்தா ஜாக்கிரதையா போறோம். அப்போ அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்வது, நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வது, நம்முடைய நன்னடத்தையை பாதுகாத்துக் கொள்வது, நம்முடைய அக்லாக்கை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம தான் வந்து அக்கறை எடுக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து அந்த வசனத்திலே வந்து சொல்லி காட்டும் பொழுது, லைஸ அலைக்கும் ஜுனாஹுன், உங்கள் மீது வந்து தவறில்லை. எப்போ என்று கேட்டால், நீங்கள் அந்த வீடுகளிலே நீங்கள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய சில பொருட்களை வைத்து யாருமே இல்லாத ஒரு வீடு. அந்த மாதிரியான வீட்டுல நீங்கள் வந்து போறதோ, பொருட்களை எடுத்து வருவதோ,
உங்களுக்கு தடுக்கப்பட்டதும் கிடையாது, அது உங்களுக்கு தவறும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து வைப்பதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்துல தொடர்ந்து மனிதர்களுடைய ஆண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க பண்புகளை பற்றி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், ஒழுக்கம் என்பது எவ்வாறு ஒரு பெண்ணுக்கு அவசியமோ அதே போல ஒவ்வொரு ஆணுக்கும் அவசியம். அவனுடைய அந்த ஒழுக்கத்தை அவன் பேண வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பார்வையில் இருந்து அது துவங்குகின்றது. ஆகவே உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பார்வையை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூறினார்கள், நபியே முதல் பார்வை உங்களுடையது, இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது. ஆக உங்களுடைய பார்வையை நீங்க என்ன செய்யுங்க, விளங்கி அந்த பார்வை நீங்கள் ஒரு முதல் பார்வை இரண்டாவது பார்வைன்னா என்ன, முதல் வாட்டி பார்த்தோம் இரண்டாவது வாட்டி பார்க்க கூடாது, அந்த இரண்டாவது அல்ல, இரண்டாம் விதமான பார்வை. இந்த பார்வை வந்து ஷைத்தானுடையது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கக்கூடிய இடத்திலே நிச்சயமாக மூன்றாவதாக ஷைத்தான் வந்து இருக்கின்றான். ஆகவே நீங்க என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால், தனித்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்க கூடாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலிருந்து நம்மை நாம வந்து என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விபச்சாரத்தில் மனிதனுக்குள்ள பங்கை இறைவன் எழுதியுள்ளான், அதை மனிதன் அடைந்தே தீருவான். மர்ம உறுப்பின் விபச்சாரம் மட்டுமல்ல, கண்ணும் நாவும் கூட விபச்சாரம் செய்கின்றன. கண் செய்யும் விபச்சாரம் தவறான பார்வையாகும், நாவு செய்யும் விபச்சாரம் தவறான பேச்சுகளாகும். மனம் ஏங்கி இச்சை கொள்ளும் பொழுது மர்ம உறுப்பே இவை அனைத்தையும் உண்மையாக்குகின்றது அல்லது பொய்யாக்குகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு அந்த பார்வையை பேணும்படி இஸ்லாம் சொல்லுகின்றது. அந்த பார்வை வந்து தவறுகளுக்கு மூல காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த பார்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்க, தடுக்க சொல்லிடுறாங்க. அதை வந்து சரியான முறையில பயன்படுத்த வந்து சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பெண்ணையும் இரண்டாவது முறை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். பையத்து செய்யும் பொழுது எந்த பெண்ணையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் இடத்துல வந்து பேசும்போது நபி ஸல்லல்லாஹு கையில வந்து வந்து என்ன செய்வாங்க, ஈமான் கொள்வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல் அஷஹது, இது வந்து ஷஹாதெல்லாம் சொல்லும்போது செய்வாங்க. இப்படி ஹதீசுகள் இருக்குன்னா ஒரு சிலர் வந்து பெண்கள்கிட்ட இப்படிதான் செஞ்சாங்களோ இல்ல, ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த பெண்களை தவிர வேற யாரையும் அவருடைய வாழ்நாளில் அவர்கள் வந்து தொட்டதே கிடையாது. ஏன் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களும் பெண்களும் எவ்வாறு வந்து தங்களுடைய வாழ்க்கையிலே வழிபாட்டு தலங்களிலே வணக்க ஸ்தலங்களிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்தை தவிர வேற யாரும் அதுக்கு வந்து அது ஒரு வரையறை கொடுத்ததே கிடையாது. பெருநாள் தொழுகையில ஆண்கள் தனியா இருக்கணும், பெண்கள் தனியா இருக்கணும். ஐவேளை தொழுகை போனாலும் முதல்ல ஆண்கள் நிற்கணும், பின்னால பெண்கள் நிற்கணும். உங்கள் வரிசைகளிலே ஆண்களிலே சிறந்த வரிசை முதல் வரிசையாகும், கெட்ட வரிசை கடைசி வரிசையாகும். பெண்களுக்கு கடைசி வரிசை சிறந்ததாகும், இடையில சிறுவர்கள். இப்படிதான் நபிசா இன்னைக்கு தனித்தனியா ரூம் எல்லாம் இருக்குது, தொழுகிறாங்க. ஒரே ஹால்ல தொழுகிற நிலை ஏற்பட்டா இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன, முதல்ல ஆண்கள், அப்புறம் சிறுவர்கள், அப்புறம் பெண்கள். இப்படிதான் வந்து சொல்றாங்க. பெருநாள் தொழுகைன்னு சொன்னா அவங்க தனி திடல், இவங்க தனி திடல். ஏன் பெருநாள் தொழுகை திடல்ல வச்சாங்கன்னா, எல்லாரும் கலந்துக்கணுங்கிறதுக்காக. மாதவிடாயாக இருக்கிறாங்க, அவங்க வந்து குழந்தை பிறந்த வந்து இதுல இருக்கிறாங்க, இரத்தப்போக்கள், அவங்க வந்து பள்ளிவாசலுக்குள்ள அனுமதி கிடையாது. பள்ளிவாசல்ல வந்து அவங்க சேர முடியாததுனால, பெருநாள் என்பது எல்லோரும் சந்தோஷமா இருக்கனால வெளித்திடல்ல வந்து செய்றாங்க. வெளித்திடலுக்கு அந்த சட்டம் கிடையாது. அப்ப அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெண்கள் இருக்கும்போது இன்னைக்கு மாதிரி மைக்கெல்லாம் கிடையாது இல்லையா? அப்ப ஆண்களுக்கும் பெண்கள் அங்க இருந்தாங்கன்னா, பெண்களுக்குன்னு போய் தனியா போய் அங்க போய் பயன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் பயன் பண்ணிட்டு ஆண்களுக்கு, பெண்களுக்கு என்று போய் அங்கே வந்து போய் பயன் பண்ணுவாங்க. அப்படி அந்த அளவிற்கு வந்து பெண்களை தனிப்பட்ட முறையில் தான் வணக்க வழிபாடுகளிலும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. எந்த மார்க்கத்திலும் ஆண்களும் பெண்களும் தனித்தனித்து இருக்க வேண்டும். திருமணமாக இருந்தாலும் அல்லது விருந்துகளாக இருந்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக வந்து செய்வதுதான் இஸ்லாமிய நடைமுறை. ஆனால் இதை வந்து என்ன செய்ய, இதை வந்து குறை பார்க்கிறாங்க. நீங்க என்ன வந்து பெண்களை தனியா வச்சிருக்கீங்க, ஆண்களை தனியா வச்சிருக்கீங்க அப்படிதான் வந்து ஒருத்தர் வந்து கேட்டாரு. நீங்க முதல்ல வந்து இவ்வளவு சொல்றீங்களே, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து உங்களுடைய இறைவனை வணங்க முடியுமான்னு கேட்டாரு. வணங்க முடியும்பா, இப்ப நீ உன் மனைவியோட வந்து நிக்கிற, நான் வந்து உன் மனைவி பக்கத்துல நின்னா உன்னால ஒழுங்கா சொல்ல முடியுமா, இல்ல என்னாலதான் முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து ஒண்ணும் பதில் ஒண்ணும் சொல்லல. அவங்க ஏதோ கண்மூடித்தனமா கேள்வியை வந்து கேட்கிறாங்க. ஆகவே தனித்து வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கும் பொழுது மூன்றாவதாக அங்கே வந்து ஷைத்தான் இருக்கின்றான் என்ற காரணத்தினால் ஆணும் பெண்ணும் கலப்பு என்பதை இஸ்லாம் வன்மையாக தடுத்து இருக்கின்றது. அப்ப நம்ம முடிந்த அளவிற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நன்மை செய்கிறோம் என்ற பெயரிலே
நமக்கு பதிவு செய்வது தீமையாக இருக்கு. காசை கஷ்டப்பட்டு காசை கொண்டு போய் அக்கௌண்ட்ல போடும்போது ராங் நம்பர் போட்டா யாருக்கு போகும்? யாருக்கு போகும்போது இல்லை அடுத்தவங்க போயிடும். என்ன புண்ணியம்? அவன் நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் போகுதாங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும்னா அதுதான் முதல்ல வந்து காசு அனுப்பணும்னால உங்களுக்கு கொடுப்பா, நீயே சரி பார்த்து சைனை போடுன்னு சொல்லி, நாளைக்கு என்ன குறை சொல்லக்கூடாது, சைனை போடுன்னு சொல்லி. அப்போ நாம செய்யக்கூடிய நன்மைகள் நம்முடைய பதிவேட்டில் நன்மையாகவே பதிவாகணும்னு சொன்னா அதுக்கு நாம என்ன செய்யணும்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய கூறிய அடிப்படையில் இருக்கணும். ஏழைக்கு உதவுகிறோம் என்று சொல்லி ஒரு ஏழைக்கு போய் வந்து உதவிட்டு அந்த உதவுதல் பலருக்கு தெரியும்னு சொல்லி போட்டோ எடுத்து போட்டு அதனோட நன்மைகளை இழந்துகின்றோம். ஒரு விதவைக்கு வந்து உதவி செய்ய போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு ஏற்கனவே திருமணமானவன் அந்த விதவையை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நீங்க பாக்குறோமா இல்லையா உலகத்துல? ஏன் நீங்க அந்த தனிப்பட்ட முறையில் நீங்க ஏன் போய் சந்திக்கிறீங்க? உங்களுக்கு மார்க்கம் என்ன உங்களுக்கு தடை விதித்திருக்கின்றதோ அந்த தடைகளை முறையாக பேணுங்கள். உங்களுடைய நியத்தை தூய்மையாக வையுங்கள். சைத்தானிடமிருந்து உங்களுக்கு நீங்க தான் வந்து வேலி போட்டுக்கணும். வேலி யாருங்க போடணும்? உங்களுடைய பயிரை பாதுகாப்பதற்கு நீங்க தான் வந்து வேலி போடணும். என்ன சொல்லுவாங்க, அந்த உழ வேண்டிய நேரத்துல உழுது, பயிர் செய்ய வேண்டிய இடத்துல பயிர் எடுத்து சரி செய்து, களை பறிக்க வேண்டிய நேரத்துல களை பறித்து, வேலி எல்லாம் போட்டு பாதுகாத்தால்தான் அறுவடை நேரத்துல போனா ஏதாச்சும் கிடைக்கும். இதை எதுவுமே பண்ணாம நீங்க அறுவடைக்கு மட்டும் அறுவடை தூக்கிட்டு என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஆகவே நாம செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் நாம வந்து கணக்கு பண்ணி வச்சிருப்போம். எக்ஸாம் எழுதுற குழந்தை மாதிரி. எக்ஸாம் எழுதுறவங்க கேட்டா எவ்வளவு? 80 வருமா? 60 வராது. அவனுடைய வந்து தன்னம்பிக்கை நம்ம வந்து பாராட்டலாம், அது வேற பிரச்சனை. ஆனா அப்படி கண்மூடித்தனமாக நாம செய்யக்கூடிய செயல்கள் நன்மையாக நமக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுங்க வந்து நிய்யத்து மிக மிக அவசியம். அந்த செயலில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய ஒழுங்கு மிக அவசியம். ஆகவே நீங்கள் நன்மை செய்தாலும், ஏழைகளுக்கு உதவினாலும், விதவைக்கு உதவினாலும், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை நீங்கள் வந்து பேணவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க? தவறு இழைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி தவறு இழைப்பதினால் என்னவாகும்? உங்களுக்கு நன்மை பதிவு செய்யக்கூடிய இடத்துல தீமைகள் பதிவு செய்யப்பட்டு மறுமை நாளிலே நீங்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு பகரமாக அதற்கு மாற்றமாக ஒன்றாக அது அமைந்து விட்டால் நமக்கு அது கை சேதம் தான். ஆக வேண்டும் தருமை சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா ஆண் என்று சொன்னால் அவன் தன்னுடைய ஆண் நண்பர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த நண்பர்களோடு இருக்கக்கூடிய நட்புக்கு என்ன எல்லை இருக்கின்றது என்று சொல்லி, ஒரு ஆண் என்று சொன்னால் நண்பன் நண்பன் சொன்னா அவன் பெட்ரூம் வரைக்கும் போறது. இது இஸ்லாம் வந்து என்ன செய்யல? அனுமதிக்கவில்லை. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வீட்டுல வந்து விருந்து கொடுத்தாலும் அல்லாஹ்வே வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா போய் அமர்ந்து சாப்பிடுங்கள், சாப்பிட்டு முடிஞ்சு எந்திரிச்சு வெளில வந்துருங்க. அதிக நேரம் நீங்கள் அங்கே அமர்வது அவங்களுக்கு வந்து என்ன செய்யிருக்கும்? ஒரு தர்ம சங்கடமாக அமைந்து விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், ஒரு நண்பனாக இருந்தாலும், நமக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், நாம் பிறருடைய வீட்டுக்கு வந்து போகும் பொழுது நமக்கு உரிய அந்த எல்லையிலே நாம் வந்து இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக இருந்து பெண்களுக்கு பாடம் நடத்தினாலும், மார்க்கத்தை போதிக்கக்கூடிய அறிஞர்களாக இருந்தாலும், தனிப்பட்ட முறையிலே ஒரு பெண்ணுக்கு வந்து பாடம் எடுப்பது, குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றேன். மார்க்கத்தில் இதுக்கு அனுமதியே வந்து கிடையாது. ஆகவே ஏன் என்று கேட்டால், இதன் மூலம் மனிதன் என்னெல்லாம் செய்யறான்? பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவன் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது பல தீங்குகளையும் மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் இந்த விபச்சாரத்தை வந்து நெருங்காதேன்னு சொல்றான். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து குறைவு. விபச்சாரம் என்று வலா தக்ரபு ஸினா, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? நெருங்காதீர்கள். ஏன் என்று கேட்டால் வசாஅ சபீலா, எல்லா தீமைகளுக்கும் அது ஒரு காரணியாக அமைந்து விடுகின்றது. ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை வந்து கொலை செய்யறான். காரணம் என்னன்னு கேட்டா கள்ளக்காதல். அல்லாஹ் பாதுகாக்கிறான். நம்முடைய சமுதாயத்தில் இது மிக குறைவு. ஆனாலும் இப்படிப்பட்ட செயல்கள், அவன் பொய் சொல்லுவது, இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இஸ்லாம் வந்து 4 திருமணத்தை அனுமதித்திருக்கிறது சொல்லி முதல் மனைவிக்கு தெரியாமலே 2வது திருமணத்தை செய்யக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். அவங்களை எப்படி திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க? வலிமா எதுக்கு சொன்னாங்க? வலிமான்னா என்ன? உங்களுடைய திருமணத்தை நீங்கள் பகிரங்கப்படுத்துவது. உங்களுடைய திருமணம் நான் செஞ்சுட்டேங்க 4 பேருக்கு அறிவிக்கிறது தான். நான் திருமணம் பண்ணிட்டு வந்து வலிமா கொடுக்க இல்லாம நான் ஒரு பெண்ணோட வந்து போனா யாரா போறான் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஒரு வலிமா கொடுத்தா நீங்க அறிமுகப்படுத்தி பகிரங்கப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், முறையாக நீங்கள் திருமணம் வந்து முறையாக செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், அதை மறைப்பதற்கு மார்க்கத்தில் எங்க அனுமதி இருக்கின்றது? 4 திருமணங்களுக்கு அனுமதி இருப்பது என்பது வேறு. அதை எவ்வாறு செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, சஹாபாக்களோ முதல் மனைவிக்கு தெரியாமல் ஒரு திருமணம் செய்து கொண்டார்கள் ஒரு ஆதாரம் இருக்குமா? எப்படி அது சாத்தியம்? இப்படிப்பட்ட நடைமுறைகளை இன்று சர்வ சாதாரணமாக நம்ம பகுதியில வந்து பார்க்கின்றோம். இதை எப்படி ஒரு ஜமாத்துல இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்து வைக்கின்றார்கள் முதல்ல. அது பெரிய தவறு அல்லவா? கடந்த முறை சொல்லும்போது சொன்னேன் நான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில 4 மனைவிகள் அனுமதி என்றாலும் 2 சகோதரிகளை ஏக காலத்தில் மனைவியாக ஏற்றுக்கொள்வதை தடை செய்திருக்கான் சூரத்துல் நிசால. 2 மனைவியாக சகோதரிகளை நீங்க திருமணம் செய்ய முடியாது. ஒரு சகோதரி திருமணம் பண்றீங்க. அவங்க இறந்து விட்டாலோ அல்லது அவர்களை தலாக் செய்து விட்டோ இன்னொரு சகோதரியை நீங்க திருமணம் பண்றதுக்கு மார்க்கத்துல ஜாயிஸ் அனுமதி இருக்கின்றது. ஆனால் ஏக காலத்தில்
2 சகோதரிகளையும் மனைவியாக வைத்திருக்கக்கூடிய இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம நாட்டிலேயே இருக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு நீங்க திருமணம் பண்ணி வச்சீங்க? நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால போய் என்ன வந்து பதில் சொல்லுவீங்க? அப்ப இதற்கு எங்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது? சர்வ சாதாரணமாக அந்த தீங்குகளுக்கு வழிவகக்கூடாது. நீங்க இந்த அபுதாபில கிராண்ட் மாஸ்டர் இருக்குத, அங்க போய் நீங்க வந்து கணவன் மனைவியா இருந்தாலும், ஏன் சகோதரன் சகோதரியா இருந்தா கூட நீங்க வந்து கை போட்டு போட்டோ எடுத்தீங்கன்னா வந்து உடனே போட்டோ டிலீட் பண்ணுன்றான். எதுக்கு சொல்றான்? நீங்க வந்து கணவன் மனைவி பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கிறது பார்க் பீச் போங்க. பள்ளிவாசலுக்கு முன்னால வந்து நீங்க அப்படி என்ன செய்யாதீங்க? ஆணும் பெண்ணும் ஒட்டி நின்று போட்டோ எடுக்க பார்த்திருக்கீங்களா? அந்த இதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க வந்து கை போட்டு வந்து பக்கத்துல நின்னுக்கலாம். கேப் விட்டு கை போட்டு உங்களுடைய மனைவிக்கு மேலே போட்டோ பள்ளிவாசலோட பின்னால் அந்த நின்று எடுத்தீங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்? இதெல்லாம் வந்து ஒரு பொது இடங்களில் கடைபிடிக்கும். இப்போ வந்து வெளியில போகும்போதுதான் வந்து தோல்ல போட்டுட்டு போகணுமா? அப்பதான் அதான் மனைவி மீது அன்பு இருக்குங்கிற காரணமா? இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா ஒழுக்க கேடுகள். அப்ப இதை பார்க்கக்கூடிய நாம் ஒரு சாதாரணமா ஒரு ஆடையை நீங்க வந்து எடுத்துக்கோங்களேன். ஆடை என்பது ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு 4-5 வயசு வரைக்கும் தான் இந்த அரைக்கால் சட்டையை போடுவாங்க. இன்னைக்கு பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்க அரைக்கால் சட்டையை போட்டுட்டு போறாங்க. முழங்கால் தெரியும். அப்போ ஆடை கட்டுப்பாடு என்பது ஒரு ஒழுக்கம். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் முழங்காலுக்கு கீழாகவும் தொப்புளுக்கு மேலாகவும் கட்டாயம் மறைத்திருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதுக்கு மேற்கொண்டு தோல் பூஜங்களை மறைப்பது அழகானது. முண்டா கட்டு பண்ணிங்கிறோமே இதுவும் முழங்காலுக்கு மேல இருக்கக்கூடிய வந்து ஆஃப் டிராயரும் போட்டுட்டு நம்ம வெளியில போறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கின்றதான்னு கேட்டா முஸ்லீம் கிடையாது. ஆடையில அவனுக்கு வந்து ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஆடையில அவன் ஒரு முஸ்லீமாக மிளிர வேண்டும். அப்ப எந்த இடத்துல எவ்வாறு நம்முடைய ஒழுக்கத்தை நாம வந்து பாதுகாக்க வேண்டுமோ அந்த இடத்தில் ஒழுக்கத்தை நாம பாதுகாக்க வேண்டும். அடுத்தவர்களை பார்த்து நாம சில செயல்களை வந்து செஞ்சிருக்கோம். செய்யக்கூடாது. அடுத்தவங்களை பார்த்து நீங்க நல்ல செயல்களை தான் நீங்க வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்டால் ஒழுக்கம் என்பது நம்முடைய வார்த்தைகளிலும் இருக்கின்றது. திட்டுறது, சபிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு மூமினுக்கு அனுமதிக்கப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. ஒரு சிலர் எதுக்கு எடுத்தாலும் வந்து பொய் சொல்றது. சர்வ சாதாரணமா பொய் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, நோன்பு நோப்பாங்க, அல்லாஹ்வுடைய வேலை நற்காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா வந்து அவர் சொன்னாருன்னு சொன்னால அவரா சொன்னாரு அப்படின்னு சந்தேகமா கேட்பாங்க. அப்படின்னா என்ன? சர்வ சாதாரணமா பொய் சொல்லக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திலே கோழை இருப்பான், என்னுடைய உம்மத்திலே கஞ்சன் இருப்பான், ஆனால் ஒரு பொய்யன் இருக்க மாட்டான்ங்கிறாங்க. அப்படின்னா நான் கோழையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரிக்கல, கோழையை இஸ்லாம் வரவேற்கல, கஞ்சத்தனத்தை இஸ்லாம் வரவேற்கல, தவறுன்னு சொல்லுது. ஆனாலும் இருப்பான். 10ல ஒருத்தன் இருப்பான், 100ல ஒருத்தன் இருப்பான், 1000ல ஒருத்தன் இருப்பான், கோழையா இருப்பான், போர்ல புறமுதுகு காட்டக்கூடியவனா இருப்பான், அல்லது கஞ்சனா இருப்பான், யாருக்கும் ஒரு பைசா தர்மம் பண்ண மாட்டான். இவனையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்றது. பரவாயில்ல முஸ்லீமா இருந்துட்டு போன்னு சொல்லி. ஆனால் ஒரு பொய்யன் இருக்க மாட்டான்ங்கிறார். ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒருவன் அவன் வந்து என்ன செய்ய முடியாது? ஒரு என்னுடைய உம்மத்தாக இருக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இந்த நாவுடைய பாதுகாப்பு என்பது ஒழுக்கத்திற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. யார் 2 தாடைகளுக்கு மத்தியில் இருப்பதையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருப்பதை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்லுவதற்கு நான் சாட்சியாக இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆখিরা ஃபல்யகுல் கைரா அவில் யஸ்முத். யார் ஒருவன் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புகிறானோ அவன் பேசினால் நல்லதை பேசட்டும். இல்ல நல்லதை பேசுறதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு முடியாது, அவில் யஸ்முத். இல்லைன்னா பேசாம வந்து இரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவையும் அவனுடைய மர்ம உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்வதன் மூலமே ஒருவன் சொர்க்கம் செல்ல முடியும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒழுக்கத்தில் இந்த 2 அம்சங்களும் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படை இஸ்லாத்தில் அறவே இல்லை. ஆண்களுக்கு ஒழுக்கம் உண்டு, ஆண்களுக்கும் கற்புண்டு. ஆண்கள் என்று சொன்னால் தங்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் அவர்களும் வந்து வாழ வேண்டும். அவருடைய பேச்சிலே வெட்க உணர்வு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பேச்சிலே வெட்க உணர்வு இருக்கும். நாம என்ன பேசுறோம்? படபடான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டாங்களா? நிதானமாக பேசுவார்கள். அவர்கள் ஏதேனும் ஒன்றை சொன்னால் சொன்ன மாத்திரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாகவும் நிதானமாகவும் வார்த்தைகளை கடைபிடிப்பார்கள். வெளியே அவர்கள் எங்கேனும் சென்றால் எங்கே போக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அவர்கள் விரைந்து செல்லுவார்கள். அவர்களுடைய நடை ஒரு பள்ளத்தில் இறங்குபவரை போல் இருக்கும். ஒரு பள்ளமான பகுதி இருக்குன்னு வச்சுங்க. மேடா இருந்தா முக்கி முக்கி ஏறுவோம். பள்ளமா இருந்தா ஓடும் வண்டி. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அவர் பார்வையை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இங்க அங்கு பராக்கு பார்க்க மாட்டார்கள். அப்போ இதெல்லாம் ஒரு ஒழுக்கமான ஒரு ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பது. பேச்சிலே வந்து வெட்க உணர்வு இருக்க வேண்டும். வெளியில் செல்லும் பொழுது நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்களோ அந்த இடத்தை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும். பாதைகளில் அமரக்கூடாது.
அடுத்தவர்களுக்கு தொந்தரவு வந்து தரக்கூடாது, பார்வைகளை இங்கும் அங்கும் செலுத்தக்கூடாது. அப்படியே ஒரு வேளை நீங்கள் வேறு வழி இல்லாமல் சந்தித்து ஒருத்தரை நின்று பேசினால் பாதையில் நின்று போற வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் இடராக இருக்கக்கூடாது. இதெல்லாம் பாதைக்கு தரக்கூடிய ஒரு உரிமைகள், ஒரு ஆணிடத்துல இருக்கக்கூடிய ஒழுங்குகள். நீங்கள் ஓரமாக இருந்து பேச வேண்டும். அங்கு இருந்து கடந்து போவர்களை பற்றி பேசக்கூடாது. அல்லது 4 பேர் இருந்து விட்டு ஒருவர் அந்த சபையில் எழுந்து போனால் எழுந்து போனவரை பற்றி இந்த 3 பேர் பேசக்கூடாது என்று அந்த பேச்சிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பட்டியல் எடுக்கக்கூடிய ஒழுக்கங்களையும் அந்த ஒழுக்கங்களுக்குரிய அந்த ஹதீசுகளையும் பார்த்தோம்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வும் தனது திருமறையில சூரத்தும் நிசாவுல வந்து சொல்லி காட்டுறான். அநியாயம் செய்யப்பட்டவர் வந்து ஒரு தவறான வார்த்தையை சொல்லிவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கின்றான். பாதிக்கப்பட்டவன் இருக்கிறான். ஒருத்தனை வந்து என்ன செய்யறான், ஒருத்தன் அநியாயம் பண்றான். அநியாயம் பண்ணி பாதிக்கப்பட்ட இடத்துல அவன் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிடுறான்னு சொன்னா அல்லாஹ் அவனை வந்து மன்னிக்கின்றான். ஏன் என்று கேட்டால் இந்த பாதிப்பை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உண்டாக்குவது என்பதை இஸ்லாம் வந்து விரும்பவில்லை. தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்சுரு அகாக்க தாலிமன் அவ் மதுலூமா. உன்னுடைய சகோதரன் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அநியாயம் செய்பவனாக இருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உன்சுரு அகாக்க தாலிமன் அவ் மதுலூமா. புரியுதுங்களா? பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்ய சொல்றாங்க, பாதிப்பை ஏற்படுத்துபவனுக்கும் உதவி செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் அதா நன்சுரு மதுலூமன் கைஃப நன்சுரு தாலிமன். பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், பாதிப்பை ஏற்படுத்துறவங்க எப்படி உதவி செய்யறது? குச்சி எடுத்து கொடுத்து அடிங்கிறதா? எப்படி உதவி பண்றதுன்னு கேட்கிறாங்க. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் தீமை செய்வதிலிருந்து அவனுடைய கைகளை தடுத்து விடுங்கள். இன்னார் ஒருத்தன் தப்பு செய்ய போறான்னு தெரியும், எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏற்கனவே தெரியும் இவன் இப்படி செய்வான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் குடும்பத்திலயும் சொல்லுவாங்க, இவன் இப்படி செய்வான்னு எனக்கு வந்து ஏற்கனவே தெரியும்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? தடுத்து இருக்கணும். இல்லாட்டி சம்பந்தப்பட்டவங்களை எச்சரிக்கை செஞ்சிருக்கணும். காசு பணத்தை வாங்கி ஏமாத்திடுவான், இவன் ஏமாத்து பெறுவன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுமே, அப்ப தெரிஞ்சு நீ ஏன் சொல்லல? அப்ப அநியாயம் செய்யக்கூடியவனை தடுக்க வேண்டும், பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவங்களை நீங்கள் வந்து தடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உன்சுரு அஹாக்க லாலிமன் அவ் மதுலூமா. உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அவன் பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவனாக இருந்தாலும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் பாதிக்கப்படும் பொழுது, அவனுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, அவன் ஒரு தவறான வார்த்தை பிரயோகம் செய்து விட்டாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். மாறாக அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தக்கி தாவத்தல் மதுலூம். பாதிப்புக்கு உள்ளானவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒருத்தர் பாதிப்புக்கு உள்ளாயிட்டாரு, அவர் ஒரு பிரார்த்தனை செய்யறார். அவன் தொழுதானா, நோன்பு நோடா, அதெல்லாம் எல்லாம் பார்க்க. இந்த இடத்துல அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், பாதிப்பை ஏற்படுத்தவனை பற்றி அவன் துவா செய்யறான், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்றான். இன்னஹு லைஸ பைனஹா பைனல்லாஹில் ஹிசாப். அவருடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் இடையில எந்த திரையும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆகவே தர்மி சகோதரர்களே, நம்முடைய சொல், செயல், நம்முடைய அதிகாரம், நம்ம ஒரு பதவியில இருக்கிறோம், ஒரு இதுல இருக்கிறோம்னு கேட்டா, நம்முடைய அதிகாரத்தின் மூலம் நாம யாருக்கும் வந்து எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அது நம்முடைய அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒழுங்கு. நம்முடைய சொல் நமக்கு வந்து அதிகாரம் செய்யக்கூடிய இடம் இருந்தாலும் அங்கே நாம தன்மையாக நடந்து கொள்ளுவது நமக்கு அந்த ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கும். நற்குணங்கள் என்பது மறுமை நாளிலே தராசில் மிகவும் கனமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மறுமை நாளில உங்களுடைய அமல்களை விட உங்களுடைய நற்குணங்கள் என்ன செய்யும்? மிக கனமானதாக இருக்கும். வல் வஸ்னு யௌமைதினில் ஹக். அந்த நாளிலே எடை போடப்படும், இது உறுதிங்கிறது சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஃபமன் தகுலத் மவாசினுஹு. யாருடைய நன்மையின் எடை கணக்கின்றதோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அப்போ சுப்ஹானல்லாஹ், மறுமை நாளில என்னுடைய நன்மையும் தீமையும் எடை போடப்படும். அப்ப என்னுடைய நன்மை வந்து அதிகரிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நற்குணம் இருக்கு. நம்ம அமல் செய்யணும், தொழுகணும், நோன்பு நோக்கணும், அதான் செஞ்சுட்டு இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அது மட்டும் பத்தாது. நற்குணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது இவ்வளவு தூக்கி வச்சாலும் சர்ன்னு தூக்கி என்ன செய்யும்? போயிட்டு இழுத்துட்டு வந்து போயிடும். அப்ப நற்குணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தராசில் மிகவும் கனமானதாக இருக்கும். ஆகவே நீங்கள் அசிங்கமான வார்த்தையை பேசாதீர்கள், கெட்ட வார்த்தையை பேசுபவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கெட்ட வார்த்தையை பேசலாம் பாருங்க, ஆனா அல்லாஹ் வெறுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒருவனை வெறுத்தான்னு சொன்னா அவருடைய நிலைமை என்ன வறுமையில் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் வந்து வெறுக்கின்றான். ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க, உங்களை மேனேஜர் வந்து வெறுக்கிறார். ஒரு ப்ரொமோஷன் பீரியட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3 வருஷத்துல வரணும். அந்த இடத்துல உங்களுக்கே புரிஞ்சு போயிடும், நம்ம மேல திருப்தி இல்லை, நமக்கு இது எங்க கிடைக்க போகுது. அப்ப இந்த உலகத்திலேயே நீங்க இப்படி இருக்குன்னு சொன்னா, மறுமை நாளிலே அல்லாஹ் நம்மை வந்து விரும்ப வேண்டும்,
அல்லாஹ் நம்மை ஏறெடுத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் நம் மீது கருணை புரிய வேண்டும், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நற்குணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலகத்துல இன்னைக்கு சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தனை திட்டுனீங்கன்னா அவனை நீங்க என்ன செய்ய முடியாது, ஜெயில எல்லாம் தூக்கி போட முடியாது. ஆனா மறுமையில இந்த திட்டக்கூடிய வார்த்தை என்ன செய்யும், நமக்கு தண்டனை பெற்று தந்து விடும். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த சட்டம் என்பது இந்த உலக சட்டத்தை போன்றது அல்ல. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் முற்றிலும் அல்லாஹுவால் நிர்ணயிக்கப்பட்டவை. பணம் பொருளாதாரத்தை வைத்து இந்த உலகத்துல நீங்கள் சட்டத்தை விலக்கி வாங்கலாம், நீதிமன்றத்தை நீங்க விலக்கி வாங்கலாம். மறுமை நாள்ல நீங்க ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. ஏனென்றால் தனக்கும் தன்னுடைய துணைக்கும் துரோகம் செய்யாதவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும். அவனுடைய சகோதர சகோதரிகளுக்கு, அவனுடைய மனைவிக்கு, அவனோடு பணிபுரியக்கூடியவர்களுக்கு, அவனோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய பார்ட்னர்களுக்கு, உங்க எல்லாரிடத்திலும் உங்களுடைய ஒழுக்கத்தை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். இன்னார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு நீங்க வீட்டுல போய் என்ன செய்யுங்க, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எழுதுங்க, ஒரு பேப்பர் எடுத்து உற்றார் உறவினர்கள் அவங்க பேரெல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு அவங்களுக்கு ஒரு மார்க்கை போடுங்க. 10க்கு இவ்வளவுன்னு போடுங்க, இல்லாட்டி 100க்கு இவ்வளவுன்னு போடுங்க. ஒருத்தருக்கு 100 ஒருத்தருக்கு 10 போட்டுறாதீங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி போடுங்க. போட்டீங்கன்னா நிச்சயம் அதுல ஒரு பணக்காரர் அதிக மதிப்பெண்களை பெற மாட்டார். அதுல அதிகம் படித்தவர் படிப்பின் மூலம் அந்த இடத்தை பெற மாட்டார். அழகானவர், நல்லா சிவப்பா இருக்கிறாரு, நல்லா சுருள் முடி சூப்பரா இருக்கிறார், அழகா இருக்கிறாரு, அதனால நீங்க அவருக்கு மார்க் போட்டுருக்கீங்களா? போட மாட்டீங்க. எதுக்கு மார்க் போடுவீங்க? அவருடைய நன்னடத்தை, அவருடைய நல்ல பேச்சும் ஒழுக்கமும். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்க. காசு பணத்தை சேர்த்து வைக்கிறதுனால ஒரு மனுஷன் அவங்கள்ட்ட ஒழுக்கம் இல்லாட்டி அந்த காசெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். ஆகவே இந்த நல்ல ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு ஆண் என்பவன் அவனுடைய அனைத்து விஷயங்களிலும், அவனுடைய ஆடை, அவனுடைய சொல் செயல், அவனுடைய எண்ணம், அவனுடைய குடும்ப வாழ்க்கை, அவனுடைய பொருளாதார ஈட்டுதல், அவனுடைய சமூக சேவகைகள், இது எல்லாவற்றிலும் அவன் ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒழுக்கமானவர்கள் ஒழுக்கமான மனைவியைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க திருமணம் செய்றீங்கன்னு சொன்னா, எவ்வளவுதான் அந்த ஒழுக்கமும் மார்க்கமும் இல்லாதவர்கள் அழகாக இருந்தாலும், பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும், அதற்காக நீங்கள் திருமணம் செய்யாமல் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல மார்க்கம் உடையவர்களை நீங்கள் வந்து திருமணம் செய்து அந்த துணையின் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், தீமைகளில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் உங்களுடைய துணை அதற்கு பக்கபலமாக இருப்பதாகவும் இருக்க வேண்டும். ஒரு தவறான செயல்களிலே ஈடுபடுவதிலிருந்து, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கும் என்ன செய்ய வேண்டும்? ஒழுக்கத்திலே அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவர் மற்றவரை பாதுகாக்க. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவி என்று சொன்னால் உன்ன லிபாசுல்லஹுன் என்று சொல்றான். அவர்கள் நீங்கள் உங்களுக்கு ஆடையாகவும், அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் இருப்பது என்ன சொல்றான்? இந்த ஆடை வந்து முதற்கட்டமாக நம்மை மானத்தில் இருந்து பாதுகாக்கின்றது. வெப்பம், குளிர் போன்ற தட்பவெட்ப நிலையிலிருந்து நம்மை வந்து என்ன செய்கின்றது? பாதுகாக்கின்றது. குறிப்பாக நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய குறைகளை இந்த உலகத்திற்கு தெரியாமல் மறைக்கின்றது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கமான மனிதர்கள், ஒழுக்கமான பெண்களை திருமணம் செய்து அவர்கள் ஒழுக்கமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய காரணத்தினால்தான் நல்லவர்கள் நல்லவர்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். ஒழுக்கம் உள்ளவர்களை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற திருமணம் சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களையும் இந்த சூரத்து நூர் 24வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக வலியுறுத்துகின்றான். ஆகவே இப்படிப்பட்ட இன்னைக்கு நாம இப்ப இன்னைக்கு பேசின விஷயங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட விஷயங்களை இந்த உலகத்திலே சொல்லுவது இஸ்லாம் மட்டும்தான். ஏனோ தானோ என்று ஒன்று இருக்கலாம். வேறு மொழிகளிலோ, வேறு அந்த சமய சார்புகளிலோ ஒரு சில ஒழுக்கங்கள் இருக்கலாம். இல்ல அவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் நம்ம சொல்ல முடியாது. ஒழுக்கம் இருக்கலாம். ஆனால் ஒருமித்த இத்தனை கருத்துக்களையும் ஒருங்கே உங்களுக்கு சொல்லுவது குர்ஆன் மட்டும்தான். ஆகவே இந்த குர்ஆனை நம்ம வாழ்வியலா எடுத்துக் கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, அதை எடுத்து படிக்கணும், அதை வந்து கேட்கணும். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வந்து அமைத்துக் கொள்ள வேண்டும். விபச்சாரத்தை நெருங்காதே, அது எல்லா பாவத்துக்கும் வழிவகுக்கும் என்று குர்ஆன் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல. இந்த குர்ஆனும் இல்லை என்றால் என்ன ஆகும் சொல்லி யோசிச்சு பாருங்க. அதுதான் ஏன் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நமக்கு வந்து முஸ்லீமாக தேர்ந்தெடுத்து குர்ஆன் என்ற ஒரு வாழ்க்கை திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். குர்ஆன் இல்லாத ஒரு உலகத்தை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. குர்ஆன் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு இந்த பேச்சு கிடையாது. குர்ஆன் இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த சந்திப்பு கிடையாது. குர்ஆன் இல்லை என்றால் இந்த விடுமுறை நாளில் நாம் எங்கே இருப்போம் தெரியாது. இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் என்பது ஒரு வாழும் அற்புதம். அற்புதங்கள்லாம் என்ன உங்களுக்கு? ஒரு சில அற்புதங்களை எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தூதருக்கும் அல்லாஹ் கொடுத்தான். அவங்களுக்கெல்லாம்
அன்னைக்கு அது அற்புதம். இன்னைக்கு அற்புதமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ரப்பி கைஃப துஹியில் மௌத்தா, இறைவா இறந்தவைகளை நீ எப்படி உயிர் கொடுத்து எழுப்புகின்றாய்? அவ அல்லாஹ் கேட்கிறான், அவலம் தூக்மின், ஏன்பா உனக்கு வந்து நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நபி இப்ராஹிம் சொல்றாங்க, நம்பிக்கைலாம் இருக்குது, ஏதோ ஒரு மனசு ஒரு திருப்திக்காக கேட்டேன். அப்ப நீ என்ன செய், ஒரு சில பறவைகளை நீ வந்து பேர் சொல்லி கூப்பிட்டு வளர்த்துட்டு, அதற்கு பிறகு அதை வந்து வெட்டி 4 மலையில போய் போட்டு மறுபடியும் நீ கூப்பிட்டது வரும். முன்னால எல்லாம் செஞ்சு காட்டல. அல்லாஹ் என்ன செஞ்சா, அதே போல ஒரு பறவையை வந்து வளர்க்கிறார். ஒரு சில பறவை பெட்டு என்ன செய்யும், பேர் வச்சு கூப்பிட்டா வரும். வளர்த்துட்டார். அதுக்கப்புறம் அந்த பறவையை வந்து வெட்டி 4 பங்குகளாக வீசி விட்டு மறுபடியும் அழைத்தால் அது உயிர் பெற்று வந்தது. இப்படி அல்லாஹு தாலா வந்து அந்த சந்தேகத்தை வந்து தீர்த்து வைக்கின்றான். இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். நெருப்புல தூக்கி போடுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். குல்நாயா நாரு கூனி பர்தன் வ சலாமா அலா இப்ராஹிம். நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம், நெருப்பே இப்ராஹிமுக்காக குளிர்ந்து விடு, சாந்தமாக இரு என்று கட்டளையிட்டோம் என்று. இப்படி வந்து பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம கடல்ல இருந்து காப்பாத்துறது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம மீன் வயித்துல இருந்து காப்பாத்துறது, எல்லா தூதர்களுக்கும் அற்புதங்களை எல்லாம் கொடுத்தான். இதெல்லாம் அவங்களுக்கு அற்புதம். நமக்கு என்ன, நியூஸ் தானே, நமக்கு செய்தி தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல்ல படுறது நம்ம பார்க்கலையே, செய்தியா தான் நம்புறோம். இதெல்லாம் சொல்றாங்க. இப்படி பல அற்புதங்கள் எல்லா தூதர்களுக்கும் வழங்கப்பட்டது. எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்பது இந்த குரான். குரான் அற்புதம் என்பது செய்தி அல்ல, நிதர்சனம். நம்ம கையில இன்னைக்கு இருக்கு. நம்ம கையில வந்து இந்த குரான் இருக்கின்றது. இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றது. ஆகவே தான் இந்த குரானை பொறுத்த வரைக்கும் கற்றுக் கொடுப்பவர்கள், தான் கற்று பிறகு கற்றுக் கொடுப்பவர்கள் உங்களில் சிறந்தவர்கள். அப்ப சிறந்தவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ்விடத்துல சிறந்தது. அதில் சிறந்தவர்களான கைருக்கும் மன் தல்லமல் குரான அல்லமஹு. உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த குரான் இல்லை என்றால் இன்னைக்கு இந்த பேச்சு இல்லை. குரான் இல்லை என்றால் இந்த சட்ட திட்டங்கள் இல்லை. தனி மனித ஒழுங்கை என்பதை இஸ்லாம் தான் என்ன செய்கின்றது, இன்றளவும் கட்டி பாதுகாத்து வருகின்றது. உலகம் உள்ளளவிற்கும் தனி மனிதன் ஒருவன் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் அவன் இஸ்லாத்தை வந்து பின்பற்ற வேண்டும். உலக சட்டங்களை நீங்கள் பின்பற்றினால், உலக சட்டம் இன்னைக்கு விபச்சாரம் தப்பு இல்லைன்ட்டான் இந்தியாவில். விபச்சாரத்துக்கு என்ன இது அடைமொழி போடுறான், விபச்சாரம் என்று சொன்னால் பணம் அல்லது பொருளுக்காக பாலியலில் ஈடுபடுவது விபச்சாரம். இது உலக சட்டம். இந்திய சட்டமும் அதுதான். இந்தியாவில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் பண்ணா சட்டத்தின் மூலம் அவங்களை தண்டிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் விரும்பி இணைந்தார்கள். காசுக்காக செஞ்சா விபச்சாரத்துடைய சட்டத்தை வந்து நீங்க வந்து போடலாம், இல்லைன்னா வந்து போட முடியாது. அல்லது தன்னுடைய துணைக்கு துரோகம் செய்வது. அப்ப துணை இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. அதுக்குதான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணாம இருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப என்ன, துணை இல்லாமல் நீங்க விபச்சாரம் பண்ணா சட்டத்தின் மூலம் விபச்சாரம் சொல்ல முடியாது. மனைவி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு மனைவி இல்ல, காசுக்கோ பொருளுக்கோ வந்து பண்ணல, அதனால அவங்க செய்யறது விபச்சாரம் என்று நீங்க சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க ஆட்சியாளர்கள் இருந்து, அதிகாரிகள் இருந்து யாரோ ஒரு பெண்ணை வந்து அதை என்ன சொல்றது தமிழ்ல ஒப்பாட்டின்னு சொல்லலாம், தனியா சொல்லணும் ஒப்பாட்டின்னு சொல்லணும், பெண்ணை மட்டும் சொன்னா கூத்தியான்னு சொல்லணும். இதுல ஒண்ணு தப்பு. இதுதான் வார்த்தை, தமிழ்ல தான் இருக்குது, வேற என்ன சொல்ல முடியும் நீங்க, தமிழ்ல தான் வந்து வார்த்தை. அப்போ இது வந்து நீங்கள் திருமணம் பண்ணாம ஒரு பெண்ணை வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா, இதை வந்து சமுதாயம் வந்து அங்கீகரிக்கிறதுன்னு சொன்னா, இதை விட ஒரு வெட்கக்கேடான ஒரு சமுதாயம் உலகத்துல இருக்குமா? அப்ப இதை இஸ்லாம் வந்து வன்மையாக வந்து கண்டிக்கின்றது. அப்ப நீ வந்து ஒரு திருமணம் செய்து கணவன் மனைவி என்று என்ன செய்யணும், ஒழுக்கத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்ல எனக்கு இன்னொரு மனைவி வேணும், சரி இன்னொரு திருமணத்தை நீ செய்து கொள். இந்த திருமணம் செய்து கொள்றதுனால என்ன நன்மை இருக்கின்றது? ஒரு மனிதன் 2 திருமணம் செய்கின்றான், 2 பெண்ணுக்கும் குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த எல்லா குழந்தைகளுக்கும் தாயும் இருக்கின்றது, தந்தையும் இருக்கின்றது. திருமணம் செய்யாம ஒரு குழந்தை பிறந்ததுன்னா தாய் இருக்கும், தந்தை தெரியாது. ஏன்னா உலகத்து மறைச்சில குழந்தை பெற்றிருக்கிறீங்க, தந்தை இருக்க மாட்டான். அப்ப இந்த நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தந்தைங்கிற இடத்துல யார் பேரை போடுவ நீ? அடுத்தவன் பேரை போடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா? தத்து பிள்ளை எடுத்து வளர்த்தாலும் தந்தைங்கிற இடத்துல உங்களை பேரை போடாதீங்கன்னு குரான் சொல்லுது. எனக்கு குழந்தை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. குழந்தை இல்லை, நான் ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்க்குறேன். குழந்தை இருந்தாலும் ஒரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்க்குறேன்னு வச்சுங்க, நான் ஸ்கூல்ல போய் தந்தைங்கிற இடத்துல என்னுடைய பேரை போடுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. இந்த மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க யாருடைய பிள்ளையோ அவங்க பேரை தான் போடணும். அப்படி யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால், எல்லா இடத்துலயும் என்ன இருக்கும், பேரண்ட்ஸ் கீழே இன்னொரு லைன் இருக்கும், கார்டியன், பாதுகாவலர். நாங்க பாதுகாவலர் தான் இருக்கோம். ஆக வேண்டிய அருமை சகோதரர்களே, இஸ்லாம் மட்டும்தான் அந்த ஒழுக்கம் என்பதை வந்து ஒவ்வொரு விஷயத்தின் அந்த ஆணித்தரத்திற்கு வந்து போய், விபச்சாரம் என்று சொன்னால் அதனுடைய மூல காரணங்களை இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாமே மூல காரணங்களை தான் தகர்த்தெறியும். மூல காரணங்களை தகர்த்துட்டோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, பாவம் நிகழாது, தவறு நிகழாது, திரட்டு நிகழாது. ஒரு இடத்துல வந்து திருடுறான், கொள்ளையடிக்கிறான், ஏமாத்துறான்னு சொல்றான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமின்களுக்கு என்ன சொல்றான்? வலா தாக்கிலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். நீ ஒரு முஸ்லீமாக இருந்தால், ஒரு மூமினாக இருந்தால், ஒரு பொருளை கையில எடுக்கிறதுக்கு முன்னால இது எனக்கு ஹலாலா, இதை நான் குடிக்கலாமா, இதை நான் சாப்பிடலாமா, இதை என் பாக்கெட்ல போடலாமா, இதனுடைய அக்கௌண்ட்ல போட்டு வைக்கலாமா என்று நீ வந்து யோசிக்க வேண்டும். இது வந்து பிறருடையதாக இருந்தால் இதை நீ விஷயமாக பார்க்க வேண்டும். இத்தனை நாள் நீ கட்டி பாதுகாத்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பேங்க்ல போட்டிருக்கிறதெல்லாம் பால். நீ அநியாயமா தூக்கி ஒரு 5 ரூபாயில போட்டனா அது விஷம். ஒரு துளி விஷம் ஒரு குடம் பாலில் விழுந்தால் என்ன ஆகுமோ அப்படி இந்த ஹராமான பொருளாதாரத்தை கொண்டு போய் நம்முடைய ஹலாலிலே போய் நாம வந்து கலந்து விடக் கூடாது. ஒரு தீமையான ஒரு பாவமான ஒரு காரியத்தை செய்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய மலக்குகளிடத்திலே ஒழுக்கமானவர்களாக இருந்த நம்முடைய பதிவேட்டிலே நமக்கு தவறான பதிவுகள் அங்கே பதிவு செய்து நம்முடைய பதிவேட்டை என்ன செய்யணும்? தூய்மையாக இருக்க வேண்டும். நம்மை பற்றிய சிந்தனைகள் எல்லாமே மலக்குகள் பதிவு செய்து நன்மைகளாக இருக்க வேண்டும். நன்மை செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்து விடுங்கள். அதனால வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா தீமையான பதிவுகள் நம்முடைய பதிவுகளிலே பதிவு ஆகிவிடக் கூடாது என்று சொன்னால் அதை நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு இந்த உலகில் நிகழக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் பார்வை மூல காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் பார்வையில் துவங்கி நம்முடைய சிந்தனைகளிலும் செயல்களிலும் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்யறான்? பல தவறுகளை இன்னைக்கு வந்து செய்யறான். இதை வந்து எப்படி அல்லாஹ் மறுமையில மன்னிப்பான்? உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தங்களை மிரட்டி அவங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லது பெண்களிடத்தில் பாலியலிலோ இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஆசிரியரா இருக்கிறவன் பாலியலுக்கு வந்து வற்புறுத்தி நான் உனக்கு வந்து அதிக மதிப்பெண் போடுறேன், இல்லாட்டி ஃபெயில் போட்டுருவேன். எத்தனை கம்ப்ளைண்ட் வருது. இதெல்லாம் ஏன் வருது? ஆண் பிள்ளைங்களுக்கு ஆண்கள் ஆசிரியர்களாகவும், பெண் பிள்ளைகளுக்கு பெண்கள் ஆசிரியரா இருந்தா பிரச்சனை வருமா? பொம்பளைங்களா இல்ல. நம்ம இந்தியாவுல பெண்கள் ஆசிரியரா இல்ல, ஏன் ஆண்களை போடுற நீ? அப்ப எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாதையை திறந்து விட்டு அதுக்கப்புறம் குத்துதே குடையுதுன்னா குடையத்தான் செய்யும். அப்ப இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. கோ எஜுகேஷனை இஸ்லாம் ஆதரிப்பதில்லை. பெரிய படிப்பு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி பிள்ளைங்களை கோ எஜுகேஷன்ல அனுப்பி அவங்களை இந்த உலகத்துல வந்து படிப்பாளியா மாத்துறேன்னு சொல்லி மறுமையில ஒண்ணும் இல்லாம ஆக்கிறார்கள். ஆக வேண்டிய அருமை சகோதர சகோதரிகளே, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒழுக்கம் என்பதை இஸ்லாம் கட்டாயமாக்கி இருக்கின்றது. இந்த ஒழுக்கத்தின் மூலம் நாம பெறக்கூடிய நற்பண்புகள் தான் மறுமையில் நம்முடைய தராசிலை கனமானதாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை அல்ல, மறுமை வாழ்க்கைக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இம்மையை போலவே மறுமையும் நமக்கு சிறக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வாறு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கத்தோடு வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றார்களோ அதே போல நம்மில் ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பினை கொடுத்து அதுபோல இந்த உலகத்தில் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து மறுமையிலும் நற்பெயரோடு எழும்பக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப அந்த சொன்ன அந்த வரிசையா வந்து 4 வசனங்கள் வந்து 27ல இருந்து 30.